ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ். இதில் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஆண் பெண் அடிக்கிறதும் தப்பு, பெண் ஆண் அடிக்க. ஏன்னா நீயா நானால இப்போ கூட பார்த்தேன். என்னென்னா, ரீசெண்டாக பார்க்கும்போது கூட என் ஒய்ஃப் என்னை ரொம்ப அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். ஒய்ஃப் உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வெளியே சொல்கிறாருன்னா, டூ த எக்ஸ்ட்ரீம் நடந்திருக்கனால தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா யாருமே வந்துட்டு இப்போ ஒய்ஃப் என்ன அடிக்கிறாங்க அப்படின்னா அதை வெளியே வந்து சொல்கிறதும், ஹஸ்பண்ட் என்ன அதை சொன்னால் இந்த சமுதாயத்தில் சிரிப்பாங்க. அது நம்ம சமுதாயமாக பேசுகிறேன். இதில் யாரும் அஃபண்ட் ஆகிக்காதீங்க, ஓகேங்களா? சிரிப்பானுங்க ஃபஸ்ட்டு. 2வது, ஹஸ்பண்ட் வந்து என்ன அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை வந்து கேவலமாக பார்ப்பாங்க. 2மே வந்துட்டு தப்பு. ஏன்னா இது யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் இருக்கிறனால டூ த எக்ஸ்ட்ரீம் போகும்போது தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து அவனால் தாங்கவே முடியல. என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியுன்ற அளவுக்கு இருக்கும்போது அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. மேனேஜ் பண்ணவே முடியலன்றபோது அவங்க மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி வெளியே வந்து சொல்கிறாங்க. இது ஒன்று. 2மே தப்பு தான். ஆண் பெண் அடித்தாலும், பெண் ஆண் அடித்தாலுமே தப்பு. இது வந்துட்டு என்னோடய கருத்து. ஒரு ஏன்னா சட்டத்திலே இருக்குடா. அது எப்படின்னா, சட்டத்திலே எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணால் நீ வந்துட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளே போடுவோம் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் எழுதியிருக்காங்கன்னா, எந்த தப்பெல்லாம் பண்ணால் அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்கன்னா, அதெல்லாம் தப்பான விஷயங்களுக்காக எழுதியிருக்கிறது. ஸோ அதை நீங்கள் பண்ணவே கூடாது. உன்னோட லவ் லாங்குவேஜ் எதோ அதை காட்டு. நான் இப்போ நான் பார்த்து வளர்ந்ததுன்னா, இப்போ எங்கள் வீட்டில் நான் சொல்லணும் அப்படின்னா, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவ நான் 25 வருஷமா 30 வருஷமா நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு 25 வருஷமா, அதாவது அப்பா 28 வருஷமா அப்பா இருந்தாருன்னும்போது, அவர் எங்கள் அம்மாவை அடித்து நான் பார்த்ததே கிடையாது. சும்மா அடித்து கூட நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி ஹார்ஷாக திட்டி பார்த்ததுமே ஒரு 4 ஆர் 5 டைம்ஸ் தான் இந்த லைஃப் டைம்லேயே நான் பார்த்துருப்பேன். அதுவுமே வந்துட்டு ஹார்ஷாக திட்டினோன்னா, பேசாத போ அப்படின்னு அவ்வளோதான் இருக்கும் அவரோடது. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பாவும் லவ் பண்ணி கொஞ்சுக்குவாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. 2மே தப்பு. இப்போ இது வந்து கரெக்டாக ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு அது தப்பு. நான் சொல்கிறேன்ல, அதையும் நான் சொல்லிடணும். லவ்வும் காட்டணும். அந்த லவ்வும் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இல்லை. லவ் இருந்திருக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க காட்டினதில்ல. அதனால மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். எங்கள் அக்காங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரில. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நம்ம பக்கத்து சமுதாயத்தில் பார்ப்போம்ல, பக்கத்து சரௌண்டிங்லலாம் இருக்கவங்கலாம் பார்ப்போம்ல, அது இன்னொரு சரௌண்டிங் பார்த்துருக்கேன். டூ த எக்ஸ்ட்ரீம் லவ்வும் இருக்கும். டூ த எக்ஸ்ட்ரீம் கோவம் தூக்கி போட்டு அடிச்சிட்டுருப்பாங்க. புரியுதா டிஃப்ரென்ஸு? 2மே ஐயோ வாய் வளருதே! மாட்ரேட்டாக வந்து கொண்டு போகிறது தான் லைஃபு. ஆனால் அதை யாருமே கொண்டு போக முடியாது. அது கஷ்டம் தான். ஆனால் அடிக்கிறது தப்பு. அடிக்கவே கூடாதுடா. எப்படி நீ அடிக்கலாம்? அடித்தா தப்புடா. எப்படி தப்பு? நம்ம எப்படி அடிக்க முடியும்? டேய், அந்த வீடியோ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு தான் அந்த வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வீடியோ கூட நான் லிங்க்கை வந்து அட்டாச் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும். வார்னிங் கொடுத்துட்றேன். போய் பார்க்குறவங்க பாருங்கள். ப்ளர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த ரத்தம் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அடிக்கிறது. பட் அது வந்து என்ன எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, அந்த ஒரு வீடியோவில் அந்த குழந்தை இருக்குது. அவங்க அப்பா வந்து அந்த பையன் அவன் வந்து அவனுக்கு மரியாதை கிடையாது. வயசுக்கு மரியாதை கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க பண்ணுற செயலுக்கு தான் மரியாதை. என்னென்னா, போயிட்டு சப்புன்னு அரையிறான். அரைஞ்சிட்டு உட்கார்றான். மறுபடியும் ஒரு அரையிறான். இதை வந்து அந்த குழந்தை பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருக்கு. அந்த குழந்தைக்குள்ளேயும் அப்போ நீ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேல்ல அப்படின்னும்போது அதை நான் பார்க்குறேன். நான் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. டேய், என்னடா குழந்தை இருக்குமா அடிக்கும்போது அந்த குழந்தைக்கும் அது தோணும்லடா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நினைக்கும்போதே அந்த பையனை போய் அவங்க அம்மா அடிக்கிறான். அவனுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. நம்ம அம்மாவும் நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. அது போக நமக்கு இது வேல்யூ தெரியும். அந்த இதில் இருக்கவனுக்கு வேல்யூ தெரியுது. நான் கையில் வச்சுருக்கிறது ஃபோனு, அது வேல்யூவான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போடும்போதே பெட்டில் தூக்கி போடுறான். கோவத்தில் தூக்கி போடுற பழக்கம் தப்பு. ஓகேவா? அவன் தூக்கி போடுறான். அதை அவன் பையன் பார்க்குறான். அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான். இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் என்ன பண்ணுவான்? அவனுக்கு அந்த வேல்யூ தெரியாதுல்ல. அந்த ஃபோனை தூக்கி கீழே போடுறான். எப்படி ரிலேட் ஆகுது பார்த்தியா? நீ பண்ணுறது தான்டா அவன் பையனும் பண்ணுவான். அது ஒரு குழந்தை. அது வந்துட்டு இந்த உலகத்துக்கு வரும்போது வந்துட்டு அது எதுவுமே தெரியாமல் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து இறங்குது. அதை ஃபுல்லாகவே சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அம்மாவும் அப்பாவும் தான்
அந்த குழந்தையோட பேசிக் நேச்சர வந்துட்டு பில்டு பண்ண போற. அதுக்கு வந்துட்டு உன் குழந்தை நீ எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியோ, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. பண்ணாம இருந்தா தான் அது பண்ணும். அப்புறம் அது சமுதாயத்துக்குள்ள போகுது. அது வந்து நெறைய விஷயங்கள கத்துக்குது. அது இதுன்னு அதுக்கப்புறம் அது சமுதாயம். உனக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்ட்ரக்சர் குடுக்குறது வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ். அது தப்பு கரெக்ட் இப்போ ஒருத்தன் வந்து ஒரு தப்பான விஷயம் பண்றான்னா, அது தப்புன்னு தெரிஞ்சுட்டாவது தப்பு பண்ணுங்க. தப்புன்னே தெரியாம பண்ணாதீங்கடா. அது அது அந்த பேசிக்க வந்துட்டு நீ சொல்லிக் குடுக்கணும். சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். எல்லாருமே இந்த இப்ப எல்லா எல்லா பேரண்ட்ஸுமே அப்படியே அக்யூரேட்டா வந்து புத்தாவே வந்துட்டு வளர்த்து வர முடியாது. எல்லாருக்குமே நம்மலாம் ஹியூமன் எரர்ஸ் இருக்க தான் செய்யும். கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன தப்புகள் பண்ண தான் செய்வோம். அந்த தப்புலேருந்து கத்துக்க தான் போறோம். பட் இது வந்து மிகப்பெரிய தப்பு. இத வந்து நம்ம வந்து காட்டவே கூடாது. இது வந்து அவனுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க அம்மா போய் அடிக்கலான்னு அவனுக்கு தோணியிருக்குல்ல. அந்த ஃபோன தூக்கி போட்டு உடைக்கலான்னு தோணியிருக்குல்ல. அதெல்லாம் வந்து தப்பு. அதெல்லாம் நீங்க அவன் முன்னாடி குழந்தைங்க முன்னாடி நீங்க அடிச்சுக்காதீங்க. உங்க லவ் லாங்குவேஜ்க்கு மட்டும் காட்டுங்க குழந்தைங்ககிட்ட. நான் எங்க எவ்ளோ படத்துல பார்க்குறீங்க? எவ்ளோ இதுல இது பண்றீங்க? அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம, எதுக்குடா டேய் அடிக்கவே கூடாதுடா. யார கேட்டு நீ அடிக்கிறீங்க? அ உங்களுக்கு யார் அந்த உரிமை குடுத்தா? இப்ப நானே பழைய ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ப பசங்கள அடிச்சு வளங்கன்னு. பசங்கள அடிச்சு வளங்கன்னு ஏன் சொன்னேன்னா, அவனுக்கு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பண்றது சரியா, தப்பான்றது தெரியாது. அத நம்ம உட்கார வச்சு புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா, அவனுக்கு அந்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல. அப்போ வந்து நான் வந்துட்டு, நான் உன்ன அடிக்கிறேன். நீ பண்ணது தப்புன்னு நான் உன்ன அடிக்கிறேன். அப்ப அவனுக்கு வந்து பிசிக்கலா ஹர்ட் ஆகுது. அவனுக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு ஒரு பெயின குடுக்கும். பெயின குடுத்தா நம்ம இது பண்ணா மறுபடியும் என்ன அடிப்பாங்க. அப்ப வந்து எனக்கு பெயின் இருக்கும், வலி இருக்கும். அதனால நான் இத பண்ணக்கூடாதுன்னு அவன் யோசிப்பான். அதுக்காக சொல்றேன். ஆனா, இப்போ உன்னோட பார்ட்னரு, உன்னோட ஒய்ஃபோ, உன்னோட ஹஸ்பண்டோ நீ அடிக்கிற அப்டின்னா, நான் 2 இரு பாலினத்திற்கும் சொல்றேன். ஆணோ, பெண்ணோ 2 பேருமே வச்சுக்கோங்க. நீ போய் அடிக்கிறன்னா, அடிக்காத. நீ பண்ண தப்புன்னா, அவன் ஒரு ஒரு குழந்தைய உருவாக்குற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கு அப்டின்னா, நீ வந்துட்டு அப்போ அந்த அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி இருக்குல்ல. அப்ப நீ போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணு. "நீ பண்ணது தப்புமா? நீ பண்ணது தப்புடா. இந்த மாரி பண்றா. இதெல்லாம் பண்றா." எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. பேசுங்க. பேசி தீர்த்துக்கோங்க. உனக்கு அவ்ளோ எக்ஸ்ட்ரீம் கோவம் வருதா? எந்திச்சு வெளிய போயிரு. 2 நிமிஷம் வெளிய போயிட்டு வா. அதுக்கப்புறம் உனக்கு கோவம் வராது. அவ்வளதான். இப்படி தானடா கொண்டு போணும். அதுக்குன்னு அடிச்சா சரியாயிருமா? கூமுட்ட பயல. எக்ஸ்ட்ரீமா கோவம் வருதுங்க இந்த மாரிலாம் பார்க்கும்போது எனக்கு. இது ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ, இத யாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. எந்த ஆணோ, பெண்ணோ உங்களுக்குள்ள லவ் லாங்குவேஜ் மட்டும் பேசிக்கோங்க. கோவம் வந்துச்சுன்னா எந்திச்சு வெளிய போயிருங்க. வார்த்தைகள்ல சண்ட போட்டுக்கோங்க. பட் அடிதடி நோ. இது ஃபிசிக்கல் வந்துட்டு அதே மாரி உங்க குழந்தைங்க முன்னாடி நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்டின்னா, அது குட்டா இருக்கா அப்டின்னு நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. அது லவ்வா இருந்தாலும் சரி, வயலன்ஸா இருந்தாலும் சரி 2மே சொல்றேன். 2மே எக்ஸ்ட்ரீமா பண்றது தப்பு. குழந்தைங்க முன்னாடி எதெல்லாம் பண்ணணுமோ, அததான் பண்ணணும். எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா, அவன் உன்னைய பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப் போறான். ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் சமுதாயம் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எல்லாமே இருக்கு. ஸோ, நீ உன் சைட்லேருந்து என்னதெல்லாம் குட்டா குடுக்க முடியுமோ அத குடு. அதுக்கப்புறம் தான் அவன் வந்து வெளிய போயிட்டு நல்லதோ, கெட்டதோ 2யுமே கத்துப்பான். 2மே கத்துப்பான். அதனால அதுக்கப்புறம் அவன் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்ட்டு, இதெல்லாம் தப்புன்னு அவன் புரிஞ்சுப்பான். புரிஞ்சதுக்கப்புறம் அவன் மாத்துறதும், மாத்தாததும் அவனோட டிசிஷன். அது வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நீ சொல்லிக் குடுக்குறத கரெக்ட்டா சொல்லிக் குடு. அவ்வளோதான் சொல்ல வந்தேன். எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோ ப்ரிப்பேரே பண்ணல. சும்மா ஸ்ட்ரெயிட்டா வந்து உட்காந்து பேசுனனால பேசிட்டேன். ஏதோ தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. கரெக்ட்டா ஏதாவது இதுக்கு பதிலா எது பேசியிருந்தேன்னு சொல்லி நினச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாய்ங்க. பாய், 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 பாய்.